Hi friends, இந்த வீடியோவில் HTML லிஸ்ட் எப்படி கிரியேட் பண்ணுறங்கிற சம்மந்தமாக தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் அதுக்கு முதலாவதாக ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இந்த ஃபோல்டரில் போனீங்களா இருந்தால் ஆல்ரெடி ஒரு ஃபோல்டர் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தீங்களா இருந்தால் நம்ம என்ன செய்யலாம், நீங்கள் ஹோவர் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் நியூ ஃபைல்னு சொல்கிற ஆப்ஷன் காட்டும். அதில் கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட நேமை நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் என்ன செய்கிறேன், index.htmlன்னு சொல்லி கொடுத்ததும் நமக்குரிய HTML ஃபைல் வந்துட்டு இங்கே க்ரியேட் ஆகிடும். நம்மளோட ஃபோல்டர் லொக்கேஷனில் போய் பார்த்தாலும் நமக்குரிய ஃபோல்டர் லொக்கேஷன் இங்கே பாருங்கள், HTML ப்ரொஜெக்ட்னு சொல்கிற இந்த இடத்த எனக்கு என்ன செய்யுது, நம்மளோட ஃபைல் வந்துட்டு க்ரியேட் ஆகிட்டுது. இங்கே பேசிக்ஸான டேக்ஸ் எல்லாமே நம்ம இங்கே க்ரியேட் பண்ணிக்குவோம். ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு வந்துட்டு HTML டேக் க்ரியேட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான டேக் வந்துட்டு ஹெட் அண்ட் பாடி டேக், சரிங்களா? ஸோ பாடி டேக் ரெண்டு பேரையுமே க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ ஹெட் டேக்குக்குள்ளே நம்மளோட பேஜில் வந்துட்டு டைட்டிலில் என்ன, அதாவது நம்மளோட பேஜ் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கோம் நம்மளோட ப்ரௌசர்லேன்னு சொன்னால் நம்மளோட டேப் லைனில் வந்துட்டு என்ன பேர் இருக்கணுமென்னு சொல்கிறத நம்ம டைட்டில்னு சொல்கிற டேக்குள்ளே நம்ம கொடுத்த மாதிரி இருந்தால் டிஸ்பிளே பண்ணி பார்த்துக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ HTML லிஸ்ட்னு சொல்லி கொடுத்து விடுறேன், சரிங்களா? இப்போ நான் இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்க்கன்னு பாருங்கள். ஃபைலை ஓப்பன் பண்ணதும் எனக்கு இங்கே பாருங்கள் HTML லிஸ்ட்டுங்கிறது இங்கே டிஸ்பிளே ஆகிருக்கு, ஓகேங்களா? ஸோ அதுக்காக வேண்டி தான் நான் என்ன செய்திருந்தேன், நான் இங்கே நேம் கொடுத்து வச்சுருந்தேன். ஓகே ஃபைன். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், பாடிக்குள்ளே போயிட்டு எனக்கு லிஸ்ட் வந்துட்டு நான் இங்கே டிஸ்பிளே பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ நான் 3 விதமான லிஸ்ட் வந்துட்டு பார்க்க போகிறேன். ஸோ அதில் நான் முதலாவதாக பார்க்க போகிற லிஸ்ட் வந்துக்கிட்டு அன்ஆர்டர் லிஸ்ட், சரிங்களா? ஸோ நமக்கு விளங்கணும் இடத்துக்காக வேண்டி நான் H1 டேக்குள்ளே அன்ஆர்டர் லிஸ்ட் என்று டைப் பண்ணிக்கிறேன். ஓகே, அன்ஆர்டர் லிஸ்ட்னு சொல்லி கொடுத்து விட்டேன். ஸோ அன்ஆர்டர் லிஸ்ட்னு சொன்னாலே நம்ம பேரண்டாக ஒரு டேக் ஒன்று யூஸ் பண்ணணும். UL அன்ஆர்டர் லிஸ்ட்டில் அன்ஆர்டரில் ஒரு U, லிஸ்ட்டில் எல்லும் யூஸ் பண்ணணும். பாருங்கள், அன்ஆர்டர் லிஸ்ட் பேரண்ட் டேக் ஒன்று க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ அதுக்குள்ளே சில்ட்ரன் டேக்ஸ் வந்துட்டு கொடுக்க போகிறேன். ஸோ என்னென்ன டேட்டாஸ் வந்துட்டு நாங்கள் டிஸ்பிளே பண்ண போகிறோனோ அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டேக் வந்துட்டு கொடுக்கணும், லிஸ்ட் டேக். நான் நீங்கள் ஓப்பன் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட்டுக்குள்ளே எழுதுகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு கொடுக்குற லிஸ்ட் வந்துட்டு பிரியாணின்னு சொல்லி கொடுக்கேன். ஓகே, ஸோ ரெண்டாவதாக கொடுக்குற லிஸ்ட்டில் வந்துக்கிட்டு LI கொடுத்து ஓப்பன் க்ளோஸ் டேக் பண்ணிடுறேன். ஸோ ரைஸ். ஸோ அடுத்ததாக வந்து லிஸ்ட்டில் வந்துட்டு வெஜிடபிள் பிரியாணின்னு சொல்லி கொடுக்கேன். சரிங்களா? வெஜிடபிள் பிரியாணின்னு சொல்லி கொடுத்து விட்டேன். ஸோ அன்ஆர்டர் லிஸ்ட்னு சொல்கிறது என்னதுங்கிறத நான் இப்போ ஓப்பன் பண்ணி ரீஃப்ரெஷ் பண்ணதும் உங்களுக்கு விளங்கிடும். பாருங்கள், அன்ஆர்டர் லிஸ்ட்னு சொல்கிறது 1 2 3 என்று சொல்லி கொடுக்காம சும்மா இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணியிருந்தாலோ அல்லது வேறு ஏதாவது நோட்டேஷன் யூஸ் பண்ணியிருந்தாலோ இந்த லிஸ்ட் வந்துட்டு நம்ம சொல்லுவோம் அன்ஆர்டர் லிஸ்ட்னு சொல்லி. இப்போ நம்பர் கொடுத்து யூஸ் பண்ணுற லிஸ்ட்டை வந்துக்கிட்டு ஆர்டர் லிஸ்ட்னு சொல்லுவோம். அந்த ஆர்டர் லிஸ்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். ஸோ ஆர்டர் லிஸ்ட்டான விளங்கணுன்றதுக்காக வேண்டி H1 டேக்குள்ளே வந்துக்கிட்டு ஆர்டர் லிஸ்ட்னு சொல்லி கொடுத்து விடுறேன். ஆர்டர் லிஸ்ட்னு சொன்னால் நீங்கள் டேக் எப்படி ஓப்பன் பண்ணணும், அன்ஆர்டர் லிஸ்ட்டுக்கு எப்படி ULன்னு கொடுத்தீங்களோ அதே மாதிரி ஆர்டர் லிஸ்ட்னு சொன்னால் OLன்னு சொல்லி கொடுக்கணும், ஆர்டர் லிஸ்ட், சரிங்களா? அதே மாதிரி உள்ளுக்கு கொடுக்குற சில்ட்ரன்ஸ் டேகும் வந்துட்டு LI சேம், ரெண்டுக்குமே சேம் தான். ஸோ நான் இங்கே என்ன செய்கிறேன், அதே மாதிரி நேம் கொடுக்கேன், பிரியாணி, ரைஸ், அடுத்தது வெஜிடபிள் பிரியாணி. ஓகேங்களா? இப்போ நான் கொடுத்து விட்டேன். இப்போது ஓப்பன் பண்ணி ரீஃப்ரெஷ் பண்ணி காட்டேன்னு பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள், அன்ஆர்டர் லிஸ்ட்டில் எப்படி அதே பாயிண்ட்ஸ் வந்துச்சோ அதே மாதிரி இங்கே அந்த பாயிண்ட்ஸுக்கு பதிலாக 1 2 3ன்னு சொல்லி நமக்கு என்ன செய்திருக்கு, இங்கே டிஸ்பிளே ஆகிருக்கு. ஸோ இது அன்ஆர்டர் லிஸ்ட்டுன்னு சொல்லுவோம், இதை ஆர்டர் லிஸ்ட்டுன்னு சொல்லுவோம். நம்பர்ஸ் யூஸ் பண்ணப்பட்டு இருக்குமாக இருந்தால் அதை ஆர்டர் லிஸ்ட்டுன்னு சொல்லி நம்ம இங்கே சொல்லுவோம். ஸோ அடுத்ததாக நான் முக்கியமாக ஒரு ஆள் பார்க்க போகிறது யாருன்னு சொன்னால் டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட்டுன்னு சொல்கிறது. ஸோ அதை டிஸ்பிளே பண்ணி பார்க்கும்போது அது என்னன்னு சொல்லி உங்களுக்கு ஈஸியாகவே விளங்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட்னு சொல்கிறதுக்கு வந்துட்டு நான் டைட்டில் வந்துட்டு கொடுத்துக்கிறேன் H1 tag
டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட்டுன்னு சொல்லி கொடுத்து விட்டேன். ஸோ அதுக்கு அடுத்ததான் என்ன செய்ய போகிறேன்டா, இப்போ எப்படி அன்ஆர்டர் லிஸ்ட் ஆர்டர் லிஸ்ட்டு வந்ததோ அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட்டுக்கு வந்துக்கிட்டு டிஎல் டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட்டை நாம் கொடுத்துக்கணும். ஸோ கொடுத்துக்கிட்டது அப்புறம் ஒரு டேர்ம்ஸ் ஒன்று நாம் யூஸ் பண்ணணும் வந்துட்டு அதுக்கு நம்ம கொடுப்போம் டிஸ்கிரிப்ஷன் டேர்ம்ஸ் டிடின்னு சொல்கிற டேக் ஒன்று ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கணும். ஸோ அதில் வந்துட்டு நான் என்ன செய்கிறேன், பிரியாணின்னு சொல்லி கொடுத்து விட்றேன். ஸோ இதுக்குள்ளே நிறைய டைப்ஸ் ஆஃப் பிரியாணிஸ் இருக்கும் சரிங்களா. சிக்கன், வெஜிடபிள் பிரியாணி என்று சொல்கிற டைப்ஸ் எல்லாமே வந்துட்டு இதுக்குள்ளே நமக்கு இருக்குமாக இருந்தால் நாம் என்ன செய்யலாம், டிடி அதுக்கு என்ன பேர் சொல்லுவோம் வந்துட்டு டெஃபினிஷன் டிஸ்கிரிப்ஷன் என்று சொல்லுவோம் வந்துக்கிட்டு. ஸோ டிடிக்குள்ளே வந்துட்டு நான் என்ன சொல்கிறேன், அதாவது இந்த டேபிள் இந்த டிஸ்கிரிப்ஷன் டேர்ம்ஸுக்கு உள்ளே இருக்கிறாக்கள் தான் இவங்க டிடி என்று சொல்கிறார்கள் சரிங்களா. ஸோ நான் அதில் கொடுக்கணும் வந்துட்டு சிக்கன், அதுக்கு அடுத்ததாக இருக்கிற டிடி வந்துக்கிட்டு வெஜிடபிள் சரிங்களா. இவங்க இதுக்குள்ளே இருக்கிறதால நான் என்ன செய்கிறேன், இந்த மாதிரி ஒரு இதை கொடுத்து விட்றேன். இப்போ பாருங்கள் சர்வ் பண்ணிட்டேன். இப்போ போய் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன்னு பாருங்கள், இங்கே என்ன நடந்திருக்கு, பிரியாணின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த பிரியாணிக்குள்ளே இருக்கிற சப் கேட்டகரியாக இந்த சிக்கன் அதே மாதிரி இந்த வெஜிடபிள் வந்துட்டு நமக்கு இங்கே டிஸ்பிளே ஆகுது. அதேமாதிரி அப்போ திருப்பி டிடி கொடுத்தமாக இருந்தால் என்ன நடக்கும், டிடி கொடுத்தமாக இருந்தால் இந்த டிஸ்கிரிப்ஷன் டேர்ம்ஸை வந்துட்டு திருப்பி நான் கொடுத்தோம்டா பாருங்கள், காஃபி, அதுக்கப்புறம் இந்த காஃபியில் வந்துக்கிட்டு அதுக்கு சப்பாக வந்துக்கிட்டு என்ன செய்கிறேன், கூல் காஃபி, அதே மாதிரி ஹாட் காஃபின்னு சொல்கிறதுக்கு ஹாட் காஃபி கொடுத்து விடுறேன். ஸோ கொடுத்துட்டு இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ இப்போ நம்ம 2 டிடி வந்துட்டு யூஸ் பண்ணிருக்கோம், டிடி வந்துட்டு யூஸ் பண்ணோம், அதாவது டேர்ம்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணோம், டிஸ்கிரிப்ஷன் டேர்ம்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்துக்கிட்டு என்ன செய்திருந்தோம், டெஃபினிஷன்ஸ் டிஸ்கிரிப்ஷன் சொல்லி டிடின்னு சொல்லி கொடுத்துருந்தோம் வந்துக்கிட்டு. ஸோ பர்ஃபெக்டாகவே நமக்கு என்ன செய்திருக்கு, இந்த டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட் வந்துக்கிட்டு நமக்கு டிஸ்பிளே ஆகிருக்கு. ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கூடுதலான லிஸ்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்துட்டு ஒரு பேஜில் லிஸ்ட் அவுட் பண்ணும்போதோ இந்த மாதிரியான டிஃப்ரெண்டான லிஸ்ட்டை வந்துட்டு யூஸ் பண்ணி பொருத்தமான இடத்தை அப்ளை பண்ணும்போதோ நம்மளோட யூஐ டிசைன் ரொம்ப பர்ஃபெக்டாகவே இருக்கும். அதே சமயத்தில் வந்துட்டு SEO பண்ணும்போது கூட இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கண்டினியூஸாக வீடியோஸை பாருங்கள், கூடுதலான நாலேஜை HTML CSS ரிலேட்டடாகவும் கெயின் பண்ணிக்கோங்க.